சோசியல் மீடியாவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு கேரளா சார்ந்த ஒரு தீபக் என்பவர் மரணம் அடைஞ்சிருக்காரு. அது என்னன்னு பார்த்தா ஒரு பெண்ணால் அந்த பெண் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. இவர் வந்து வேலை நிமித்தமாக வந்து அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கிறாரு. ஏதோ வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அந்த லேடி வந்து சோசியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆகிறதுக்காக வீடியோ எடுத்து அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நானும் லைட்டாக கிளிப்பிங் போடுறேன் பாருங்கள். அதில் வந்து எந்த ஒரு தப்புமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அந்த லேடி வந்து சோசியல் மீடியா ஸ்ப்ரெட் பண்ணி அது ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவருடைய நண்பர்கள் வீடு ப்ளஸ் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பித்து அவர் மனசு நொந்து போய் தற்கொலை பண்ணிக்கிட்டார். ஆனால் ஏன் இப்படி பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இப்படி இறங்கிட்டாங்களே ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கு, ஏன் யாருக்குமே கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் போயிடுச்சா? ஏன் இந்த மாதிரி வந்து ஆண்கள் யாருமே வந்து அப்போ ஆண்களுக்கு தனி பஸ்ஸு பெண்களுக்கு தனி பஸ்ஸுன்னு விட்டு போயிடலாம்ல? இது வந்து கேரளாவில் நடந்ததில்ல, இந்தியாவில் எங்கே நடந்தாலும் நம்ம எல்லோரும் கேட்கணும் தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரு உயிர் போயிருக்கே அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அது ஒரு பெண்ணால் அந்த பெண் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்கல. நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருமே பெண்களாக இருக்கீங்க எல்லாரும் நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருமே இந்த மாதிரி வந்து பஸ்ஸில் வந்து ஒரு ஆண் வந்து இப்படி பண்ணுறவங்க இருக்காங்க, அவங்க தப்பானவங்க. ஆனால் பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது ஒரு கேஷுவலான விஷயம், சரிங்களா? சரி, இப்போ ஒரு ஆண் நின்றுட்டு இருக்காரு, ஒரு பெண் வந்து இடிச்சிட்டு அந்த பெண்ணு மேலே தப்பு சொன்னால் ஆண்கள் எப்படி ஏற்றுக்குவாங்களா? மற்ற சொசைட்டி ஏற்றுக்குமா? யாருமே ஏற்றுக்க மாட்டீங்க. அப்போ மட்டும் என்ன, ஆணே தப்பு செஞ்சாலும் சரி இல்லை பெண்ணே தப்பு செஞ்சாலும் சரி ஆண் மேலே தான் வந்து பாதிப்பு விழுவுது. அந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த பெண் அந்த இடத்துல கேட்டிருக்கலாம். அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, பிள்ளைகளாக இருக்குதுல்ல, கொஞ்சம் யோசித்து அந்த வீடியோ போட்டால் எல்லோரும் பாதிப்பாங்க அப்படின்னு ஒரு கொஞ்சம் கூட யோசனை வேணாமா? இதே இது ஒரு ஆண் இந்த மாதிரி பெண் வந்து இடிச்சுட்டு ஆண் வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணால் பெண்கள் யாராச்சும் ஏற்றுக்குவீங்களா? எல்லாரும் பாஞ்சுக்கிட்டு இவன் வந்து ஒரு குற்றவாளி, இவன் வந்து இப்படிப்பட்டவன், இவன் வேணுமிக்க ஃபேமஸ் ஆகிறது வீடியோ போட்டிருக்கான்ட்டு அவனை தான் பழி சொல்லுவீங்க. சோசியல் மீடியாவை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தாதீங்க. ஆண் நண்பர்களே கொஞ்சம் உஷாராக இருங்க. எல்லோரும் 10 அடி தள்ளி நிற்க சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் ஒரு 20 அடி தள்ளி நில்லுங்க. ஏன்னா எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. கொஞ்சம் உஷாராக இருங்க.